இப்போ நம்ம ஒரு நல்ல தரமான டீச்சரா இருக்கிறோம்னா தான் நல்ல குழந்தைகளை நம்ம உருவாக்க முடியும். சோ நம்ம வந்து எங்க போனாலும் நாலேஜ் வில் ஸ்பீக் சார். சோ நம்ம நாலேஜை கெயின் பண்ணணும். அதுக்கு மாண்டசரியில சைல்ட் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். +2 வரைக்கும் நார்மல் சில்ட்ரனே படிக்கலாமா? கண்டிப்பா மாண்டசரி வந்து +2 வரைக்கும் இருக்கிற பள்ளிகளும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கு. கே கோ உங்ககிட்ட கேட்கிறோம், கே கோக்கு எப்படி நீங்க அந்த கால எழுத்து போடணுமா வேண்டாமா அப்படின்ற டவுட் வந்து இன்னும் கூட நம்ம நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு சவுண்ட் சொல்லும் போது அதுக்கு ஆக்ஷன் பண்றாங்களா? இப்ப ஆஸ் எல்லாருமே ஆக்ஷன் பண்றாங்க. அப்ப லேசியா இருக்க குழந்தை தூங்கிட்டு குழந்தை எழுந்துரும். அப்ப கான்சென்ட்ரேஷன் வந்துருது. அப்ப ரீடிங், அப்ப அந்த ஆக்டிவ் எங்க அப்ளை பண்ணலாம்? முன்னாடியே சொல்லியிருந்தா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன். இல்ல தெரியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்வீங்கல்ல. எங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து சாம்பியன்ஸ் எங்களோட ஆர்கனைசேஷன் தான். இந்த ஆர்கனைசேஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னா வீட்டுல இருக்கிற லேடிஸ்க்கு சோ அவங்களுக்கு வந்து ஒரு பிராண்ட் நாங்க. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருந்தா மட்டுமே போதும். அதை எப்படி மார்க்கெட் பண்ணலாம், அதை வைத்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட வழிகள் வந்துருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பெண்கள், குறிப்பாக இல்லத்தரசிகள் மட்டும் எதுக்காக வீட்டு வேலைகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? அதை தாண்டி இந்த சமூகத்துக்கு பயனாகவும் தங்களை சொந்த கால் நிறுத்திக்கிறதுக்கான வேலைகள் நிறைய இருக்கு. அதுக்கான ஸ்கில்ஸுகளை கற்றுக் கொடுத்தா நம்ம வந்து அவங்கள முன்னேற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தொடங்கப்பட்டது தான் ஸ்ரீ பாலாஜி வொகேஷனல்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி. அந்த நிறுவனம் பெண்களுக்காக மட்டும் கிடையாது, ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை பத்தியெல்லாம் தான் நம்ம பேசியிருக்கோம். நம்மளோட அந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் மற்றும் டைரக்டர் ஸ்ருத்திகா மேமும் கோஆர்டினேட்டர் கவிப்ரியா மேமும் இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேம். வணக்கம் 2 பேருக்கும். முதல்ல உங்க நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இந்த நிறுவனத்தை எதுக்காக நீங்க தொடங்கணும்னு நினைச்சீங்க? அதனுடைய நோக்கம் என்ன? இப்போ அதுல எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? 2013 ஸ்டார்ட் பண்ணது எங்களுடைய ஸ்ரீ பாலாஜி வொகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி. ஸோ எல்லா பெண்களுக்கும் முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் போது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இது மாதிரி ஐடியா சொன்னாங்க, ஸ்கில் சம்பந்தமான ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் ஸ்ரீ பாலாஜி வொகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி. ஸ்டார்டிங்ல சின்ன சின்ன கோர்சஸா வச்சிருந்தோம். இப்போ நிறைய கோர்சஸோட நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதுல 7000 லேடிஸ் நாங்க ட்ரெயின் பண்ணிருக்கோம். என்னென்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் தான். ஸோ அதுலயே வந்து என்னோட குழந்தைய வச்சுக்கிட்டே நான் பண்ண ஆரம்பிச்சேன் இது. ஸோ பியூட்டிஷியன் கோர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து PhD வரைக்குமே எங்ககிட்ட கோர்சஸ் இருக்கு. ஸோ இதுல குறிப்பா பெண்களுக்கு வந்து வீட்டில் இருந்தபடி என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன்ல தான். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த எங்களோட இன்ஸ்டிடியூஷனே ஃபுல்லா விமன் எம்பவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான். ஸோ மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல இருந்து ஃபோனிக்ஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங், அபகஸ், வேதிக் மேக்ஸ், ஹேண்ட் ரைட்டிங், அது மட்டும் இல்லாம நியூட்ரிஷன், யோகா, எல்லா கோர்சஸுமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த மாண்டசரி அப்படின்னு சொல்றீங்களா, அதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய விளம்பரங்கள் பார்க்க முடியுது. மாண்டசரி அப்படின்னா என்ன? அது எந்தெந்த மாணவர்களுக்கு, ஸ்பெஷல் சைல்டுக்கு மட்டும்தான் அது உதவுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மாண்டசரி டாக்டர் மரியா மாண்டசரி, அவர்களுடைய ஃபாதரோட நேம் தான் மாண்டசரி. சோ அவங்க வந்து ஒரு இட்டாலி பிசிஷியன், அவங்க ஒரு டாக்டர். சோ அவங்க வந்து முதல் முறையா ஒரு பெண்ணா வந்து ஒரு டாக்டர் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்பெஷல் குழந்தைங்களை அவங்க நிறைய அவங்களுடைய இதுல பாக்குறாங்க வாழ்க்கையில. சோ அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற முறையை தான் மெத்தடாலஜி நிறைய கண்டுபிடிச்சாங்க. பிங்க் டவர், பிரவுன் ஸ்டேஸ், அதாவது சென்சோரி மெட்டீரியல்ஸ் நிறைய கண்டுபிடிச்சாங்க. அந்த மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாம் பேர் தான் மாண்டசரி மெட்டீரியல்ஸ், லவ் மெட்டீரியல்ஸ் இப்ப எல்லாருமே சொல்றோம். அந்த மெட்டீரியல்ஸ் மூலமா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஐ கான்டாக்ட் எப்படி பண்றது, டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர் எப்படி சொல்லி கொடுக்கறது, கலர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, சத்தத்தை எப்படி உணர வைக்கிறதுன்னு நிறைய விஷயங்களை மெத்தடாலஜி கொண்டு வந்தாங்க. சோ இந்த மெத்தடாலஜி LKG UKGக்கு மட்டும் கிடையாது, +2 வரைக்குமே மாண்டசரி மெத்தடாலஜி நம்ம கொண்டு போலாம். ஹார்ட் அண்ட் கிராஃப்ட் மூலமா குழந்தைய வந்து ப்ரெஷரைஸ் பண்ணாம அவங்க போக்கிலேயே அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு கத்து கொடுக்குற மெத்தடாலஜி தான் மாண்டசரி மெத்தடாலஜி. +2 வரைக்கும் கொண்டு போலாங்கிறது புது விஷயமா இருக்கு. நம்ம மாண்டசரினா குழந்தைகள் ஒரு ஹாஃப் டே வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சில விஷயம் சொல்லி தருவாங்க அப்படின்னு தான் இருக்கு. +2 வரைக்கும் நார்மல் சில்ட்ரனே படிக்கலாமா? +2 வரைக்கும் மாண்டசரி வந்து +2 வரைக்கும் இருக்கிற பள்ளிகளும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கிடையாது, இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னும் கிடையாது. அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதாவது குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் அங்க அமைப்பாங்க.
எல்லாமே ப்ரெஷர் பண்ணணும். இப்ப 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் வருதுன்னு ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் இருக்காது. அவங்க போக்குலயே படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு உண்டான விஷயங்களை திறனுங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ட்ரெயின் பண்றதுதான் இந்த மாண்டசரி மெத்தடாலஜி. அப்ப நம்ம ரோட்டுக்கு ரோடு வந்து பிளே ஸ்கூல் அப்படின்லாம் சொல்றாங்க, அதுக்கும் மாண்டசரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சரி, இப்போ நம்ம இந்த காலத்துல நிறைய பேர் பிளே ஸ்கூல் வைக்கிறதே வந்து ஒரு ஹாபி ஆக்கிட்டாங்க சார். இப்போ வந்து அது வச்சா நிறைய பேர் பிசினஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மரியா மாண்டசரி கொண்டு வந்தது வந்து சர்வீஸ் ஓரியன்டா தான், குழந்தைங்களுக்கு வந்து அவங்களை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாண்டசரி மெத்தடாலஜில இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து இப்போ சேர்த்துட்டாங்க. எல்லாருமே வந்து என்ன இன்டர்நேஷனல்லாம் தெரியாது, ஆனா அவங்க பிளே ஸ்கூலுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல்னு போட்டுடுறாங்க. மரியா மாண்டசரி வந்து நம்ம ஊர் இல்ல, அவங்க வந்து இட்டாலியை சேர்ந்தவங்க, அதனால அவங்க மெத்தடாலஜி ஒரு இன்டர்நேஷனல் மெத்தடாலஜி தான். ஓகே. சோ அதுவே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எல்லா பிளே ஸ்கூல்ஸுமே இன்டர்நேஷனல் போடுறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். நிறைய பேர் இன்டர்நேஷனல் மாண்டசரி இருக்கான்னு கேட்பாங்க. சோ இந்த அவேர்னஸும் மக்களுக்கு இல்ல. சோ மாண்டசரி மெத்தடாலஜியே வந்து அவங்களுடைய மெத்தடாலஜி தான். பிளே ஸ்கூல்ன்றது வந்து நார்மலா வந்து ஏர்னிங் பர்பஸ் ஆயிடுச்சு, குழந்தைங்களை பாக்குறத தவிர்த்து இது ஒரு பிசினஸ் மாடலாவே நிறைய பெண்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நீங்க இந்த மாண்டசரி ஒரு ஆசிரியர் மாண்டசரி பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான பயிற்சியை கொடுக்குறீங்களா, இல்ல டைரக்டா மாணவர்களுக்கு சொல்லி தரீங்களா? இல்ல சார், நாங்க டீச்சர்ஸ் ட்ரைனிங் தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். முதல்ல ஆசிரியர்களை தான் உருவாக்க முடியும், அதுக்கப்புறம் தான் மாணவர்களை உருவாக்க முடியும். நல்ல ஆசிரியர்களை உருவாக்கிட்டோம்னா அந்த ஆசிரியர்கள் நல்ல மாணவர்களை உருவாக்க முடியும். டீச்சர்ஸ் ட்ரைனிங் தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப நிறைய இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து மாஸ்டர் கிளாஸ் நடத்துறாங்க, எனக்கு மாண்டசரி வந்து நாங்க ஆன்லைன்லயே சொல்லித்தரோம், இதை கத்துக்கிட்டு நீங்க நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரியான கோர்சஸுக்கும் நீங்க நடத்துற கோர்சஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சரி, இப்போ தரமான கல்வி எங்க இருக்கோ அதுதான் மாண்டசரியில நம்ம கொடுக்கணும். இப்ப நிறைய விளம்பரங்கள்ல நீங்க பாப்பீங்க, யார் வேணாலும் மாண்டசரி படிக்கலாம், யார் வேணாலும் டீச்சர் ஆகலாம், உங்களுக்கு வேலையே கிடைக்கலையா நீங்க மாண்டசரி டீச்சர் ஆகலாம்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ நம்ம ஒரு நல்ல தரமான டீச்சரா இருக்கிறோம்னா தான் நல்ல குழந்தைகளை நம்ம உருவாக்க முடியும். சோ நம்ம வந்து எங்க போனாலும் நாலேஜ் வில் ஸ்பீக் சார். சோ நம்ம நாலேஜை கெயின் பண்ணணும். அதுக்கு மாண்டசரியில சைல்ட் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ட். இதுலேயே வந்து லேர்னிங் டிசபிலிட்டி, ஆட்டிசம்னா என்ன, ஏடிஹெச்டினா என்ன, போக்சோ லா, ஃபர்ஸ்ட் எய்டு எல்லாமே வந்து ஒரு மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து ஃபோனிக்ஸ் சார். ஸோ ஃபோனிக்ஸ் மெத்தடாலஜி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு, ரைட்டிங் அது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வருது. ஸோ ஃபோனிக்ஸ் வந்து நாங்க ரொம்ப ரொம்ப 1.5 மாசம் எங்களுடைய ட்ரைனிங்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு நல்ல மாண்டசரி டீச்சர். இது ஆனா இப்போ என்னன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் கிடைக்கிறதுக்கும் நீங்க சொல்றதுக்குமான காஸ்ட் டிஃபரன்ஸ்னு ஏதாவது இருக்கா? நிறைய வந்து 100 ரூபாய் 200 ரூபாயில வந்து நீங்க கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? 100 ரூபாய் 200 ரூபாயெல்லாம் எந்த கிளாஸஸுமே கத்துக்க முடியாது சார். ஸோ இப்போ நாங்களே எங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா நாமினலா தான் ஃபீஸ் வைக்கிறோம். ஏன்னா ஒரு விமன் எம்பவர் ஆகணும்னா ஒரு அவங்களால கட்ட முடிகிற ஃபீஸ் தான் ஒரு வில்லேஜ்ல இருக்கவங்க கூட எம்பவர் ஆக முடியும் அப்படின்றதுனால இதுவே எங்களுக்கு நிறைய கால்ஸ் எல்லாம் வரும், இவ்வளோ ஃபீஸ் கம்மியா வைக்கிறீங்களா, காம்படிஷன் நிறைய வைக்கிறாங்க. ஏன்னா 25,000 ரூபாய் கோர்ஸ் ஃபீஸ் வைக்கிறாங்க. ஜென்ரலா மாண்டசரி வந்து 25,000ல இருந்து 55,000 வரைக்குமே இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து இதுலயே ஒரு விஷயம் இருக்கு சார், இதுல ஏஎம்ஐயா சிஎம்ஐ எல்லாம் கேட்பாங்க. வெளிநாட்டுல வந்து அமெரிக்கன் மாண்டசரி இன்டர்நேஷனலி, அமெரிக்கா மாண்டசரி சொசைட்டி, நம்ம ஊர்ல எப்படி என்ஜிஓ ட்ரஸ்ட் நேம்லாம் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு ஃபோரம். சோ அமெரிக்கன் மாண்டசரி இன்டர்நேஷனல் ஒரு ஃபோரம். அவங்க வந்து மாண்டசரி சம்பந்தமான ஜேர்னல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்றாங்க. நாங்களும் அதுல மெம்பர்ஷிப் இருக்கும். சோ நிறைய பேருக்கு என்னன்னா கூகுள்ல சர்ச் பண்றாங்க, சோ இது வந்து மாண்டசரி கரெக்டான மாண்டசரி அப்படின்னு ஏஎம்ஐன்னு காட்டும். ஸோ ஏஎம்ஐன்றது ஒரு ஃபோரமே தவிர அங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னா நீங்க கண்டிப்பா அதிகமான ஒரு 1.5 lakhs மேல ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம பக்கத்துல இருக்க ஸ்கூல்ஸ்ல 8,000 9,000 சேலரி வாங்குறதுக்கு உங்களால 1.5 lakhs ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ட்ரெயின் பண்ற இன்ஸ்டிடியூட் எல்லாமே தரமா கொடுக்குறாங்க அப்படின்னா அங்க இருக்க ட்ரைனிங்கே போதுமானது. இது நிறைய பேர் என்ன குழப்பிக்கிறாங்கன்னா ஏஎம்ஐயா அப்படின்னு போன் பண்ணி கேட்பாங்க. இது ஒரு ஃபோரம்.
ஸோ இன்டர்நேஷனல் சம்பந்தமா நிறைய ஃபோரம் இருக்கு. ஆஸ்திரேலியால இருக்கு, யூகேல இருக்கு, யூஎஸ்ல இருக்கு. அவங்க எல்லாமே மாண்டசரி சம்பந்தமான ஜர்னல் பப்ளிஷ் பண்றாங்க, அவேர்னஸ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு பெண் வந்து உங்களுடைய இன்ஸ்டியூட்ல சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதை வந்து எப்படி அவங்க வெரிஃபை பண்றது? ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? எங்க கிட்ட இதெல்லாம் இருக்கு, அதனாலதான் நாங்க ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட்னு முன் வைக்கிறோம் அப்படின்னு நீங்க எந்தெந்த விஷயங்களை சொல்ல முடியும்? கண்டிப்பா இதே ஒரு கேள்வி இப்ப நிறைய பேர் வந்து பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால கொடுக்குறாங்க. ஸோ பெஸ்ட் இன்ஸ்டியூட்ன்றது வந்து அவங்களே டைப் பண்ணா வருது, நீங்க கூகுள்ல டைப் பண்ணா. இது வந்து நம்ம ஜென்ரலா வந்து டெக்னிக்கலா இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி கூகுள் கீவேர்ட்ஸ் எடுக்குது. நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிளாக் போட்டுக்கிறாங்க சார், பெஸ்ட் இன்ஸ்டியூட் அவங்க பேரு போட்டு பிளாக் போட்டுக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு தெரியாது, டைப் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்கா அது SEO போகுது. அது தெரியாது, பாமர மக்களுக்கு பாக்குறவங்களுக்கு தெரியாது இல்ல சார். சோ பெஸ்ட் இன்ஸ்டியூட் நாங்க தான், தமிழ்நாடுல நாங்க தான், வேர்ல்டு பெஸ்ட் நாங்க, அவங்களே வந்து விளம்பரங்கள் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் பார்க்க வேண்டாம். போன் பண்ணி நல்லா எங்க இன்ஸ்டிடியூஷன் தரமா இருக்கு. இப்ப எங்களுக்கு வர்றவங்களே வந்து இந்த பேட்ச்ல இருப்பாங்க, அதே ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு வேற ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்றாங்க. சோ ரெஃபரன்ஸ்ல நிறைய ரெஃபரல்ல எங்களுக்கு வராங்க. சோ என்னன்னா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒண்ணு எங்களை டைரக்டா வந்து மீட் பண்ணணும், இல்ல எங்களுடைய கூகுள் ரிவ்யூஸ் பார்க்கணும், இல்ல எங்க வெப்சைட்ஸா பார்க்கணும். பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் சார். நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட். சோ இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் தான். இன்டர்நேஷனல் சொல்லும் போது நாங்க வந்து இன்டர்நேஷனல் சம்பந்தமான அஃபிலியேஷன் எடுத்திருக்கோம். அதனால எங்க டீச்சர்ஸ் வந்து அப்ராட்ல ஒர்க் பண்றாங்க, அயர்லாந்துல ஒர்க் பண்றாங்க, லண்டன்ல ஒர்க் பண்றாங்க, மஸ்கட்ல ஒர்க் பண்றாங்க, ஸ்ரீலங்கால இருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு இந்த சர்டிபிகேஷன் வந்து அவங்களுக்கு வேலைக்கும் வந்து ஈக்குவலன்சி கரெக்டா இருக்கு. சோ அதனால இந்த சிலபஸும் அந்த சிலபஸும் வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால அங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. சோ இப்ப நாங்க மாண்டசரிக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 புக்குமே நம்ம கொடுத்துறோம். சோ எல்லா புக்ஸுமே வந்து நாங்க கொரியர் போட்டுறோம். இது இம்பார்ட்டன்டா இருக்கு எல்லா புக்ஸுமே. சோ எல்லாமே முக்கியமான புக்ஸாவே நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். சோ இது எல்லாமே வந்து இந்த உங்ககிட்ட அந்த ட்ரைனிங் சேர்ற பெண்களுக்கு வந்து கிடைக்கும். சோ இன்னொரு வந்து நீங்க பேசும்போது இந்த ஃபோனிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஃபோனிக்ஸ்னா ஃபோனடிக்ஸ் தான் சொல்றீங்களா? கண்டிப்பா சார், ஃபோனிக்ஸ் வேற ஃபோனடிக்ஸ் வேற. அது வந்து எங்களுடைய கோஆர்டினேட்டர் வந்து கவிப்ரியா சொன்னாதான் கரெக்டா இருக்கும். சொல்லுங்க சார். ஆக்சுவலா ஃபோனிக்ஸ் சொல்றோம், ஃபானிக்ஸ் சொல்றோம். ரீசன் என்னன்னா நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ண அந்த சவுண்ட்ஸ், அந்த உச்சரிப்புகள் எல்லாமே அந்த ஃபானிக்ஸ் கரெக்டா ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆயிடும். இப்ப யூஸ்வலா இப்ப ஒரு வார்த்தை ஃபானிக்ஸ் எடுத்துக்கோங்களேன், நம்ம ஸ்கூல்ல எப்படி படிச்சிருப்போம், PHONICS மக பண்ணுவோம். அப்ப என்ன ஆயிடும், ஒரு லெட்டர் மிஸ் பண்ணிடுவோம்ல. அப்ப இதுவே சவுண்ட்ஸ் வச்சு பாருங்க, அப்படி சொல்றேன். அப்ப நான் ரீட் பண்ணும்போது ஃபானிக்ஸ் அப்படி சொல்றேன். அப்ப கிட்ஸ் பாருங்க, நான் ஒன்ஸ் வந்து சொல்லும் போதே ஃபானிக்ஸ் சொல்றது லிசன் பண்ணுவாங்க. அப்ப ஃபானிக்ஸ் சொல்லி பாப்பாங்க. அப்ப என்ன சவுண்ட், அப்ப ஃபானா PH, ஆனா O, ன்னா N, ஐனா E, சீனா K அப்படி போடுவாங்க. அப்ப மகப்பே தேவை பாருங்க. அந்த சென்டென்ஸ் வேர்டு சொல்லும் போதே அவங்க அழகா அதை எழுதிடுவாங்க. மகப்பிங்க தேவை. இதுதான் கான்செப்ட். இதனுடைய நோக்கம் என்ன, இந்த ஃபானிக்ஸ்னுடைய நோக்கம் என்ன? சோ ஃபானிக்ஸ் வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங்ல கூட நம்ம ஸ்ட்ரகிள் ஆறாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எடுத்துக்கோங்க, ஒரு LKG UKG வித் பேசிக் ஸ்டேஜ். அங்க என்ன படிப்பாங்க, 2 லெட்டர் வேர்ட் 3 லெட்டர் வேர்ட். அப்ப அந்த கிட்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் போது AT சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா எல்லாத்துக்குமே ஆக்ஷன் இருக்கு. மல்டி சென்சரி லேர்னிங் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்றோம். சோ இப்ப ஆன்றதையே ஒரு ஆக்ஷனோட பாருங்க. சோ ஆன் சன்னை ஆம் அப்படின்னு சொல்ல ஒரு சாங் ஸ்டோரி இருக்கு. அது டீக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ஷன் பாத்தீங்கன்னா ஹெட் டர்ன் பண்றோம். ஒரு ஹிண்ட் வேர்ட் மாதிரி டென்னிஸ் மேட்ச் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், டென்னிஸ் மேட்ச் அங்கே சவுண்ட் வருது. அப்ப மேட்ச் 2 பேரையும் பாக்குறோம். சோ ஹெட் டர்ன் பண்றோம். அந்த மாதிரி ஒரு லெட்டருக்குமே ஆக்ஷன் இருக்கு, ஸ்டோரி இருக்கு, சாங் இருக்கு. அப்ப குழந்தைங்க என்ன ஆயிடும், படிக்க சொல்ல வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. மேம் இது என்ன சவுண்ட், இது என்ன ஆக்ஷன் கேட்பாங்க. அப்ப ஜாலியா ஆயிடுதுல. அப்ப எல்லா கிட்ஸ் யாருக்கு இந்த ஆக்ஷன் தெரியும் கேட்டா மேம் சொல்ல ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார வேணாம் சார், ஜஸ்ட் எழுந்திரிச்சு நின்று ஒரு சவுண்ட் சொல்லும் போது அதுக்கு ஆக்ஷன் பண்றாங்களா. இப்ப ஆஸ் எல்லாருமே ஆக்ஷன் பண்றாங்க. அப்ப லேசியா இருக்க குழந்தை, தூங்கிட்டு குழந்தை எழுந்துரும். அப்ப கான்சென்ட்ரேஷன் வந்துருது. அப்ப ரீடிங், அப்ப அந்த ஆக்டிவ் எங்க அப்ளை பண்ணலாம். இப்ப நீங்க போர்டுல SAT எழுதுறீங்க, அது என்னன்னு கேட்டா SAT படிக்க வேண்டாம், அது அப்படின்னு சொல்லிட்டா போதும். அது பேரு செக்மெண்டிங். தனித்தனியா சொல்றாங்க பாத்தீங்களா. அதே சவுண்ட பிளெண்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னா ரீட் பண்ணுவாங்க. தமிழ்ல எழுத்துக்கூட்டு சொல்லி கொடுக்குறோம்ல, அப்படி சொல்லிட்டு அம்மா சொல்றோம்ல, இதேதான்
அப்ப ரீடிங் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப ரைட்டிங் வந்து இப்ப நான் சாட்னு சொன்னா மைண்டுக்குள்ள வச்சுப்பாங்க. அந்த சாட்டை சொல்லி பார்த்து சவுண்ட் கேட்டு லெட்டர்ஸ் போடுவாங்க. இது ஜென்ரலா வந்து லாங்குவேஜ் டெவலப் பண்றதுக்கானதா இல்ல ஜெனரல் லேர்னிங்கே வந்து இது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் கிடையாது சார். ரீடிங் எந்த ஒரு இதுவாக ரீடிங் பேசிக்கா வேணும்னா இப்ப குழந்தைங்களுக்கு மக்கப்பிங் சிஸ்டம் இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு தேவை. இப்போ நம்ம லேர்னிங் டிசபிலிட்டி ஒன்று இருக்கும். ஆக்சுவலா எல்லா ஸ்கூல்ஸும் கிட்ஸ் கிட்ட இருக்கு, பேசிக் தான். அதுல ஒரு குழந்தை ஸ்ட்ரகிள் ஆறாங்கன்னா அவங்கள கரெக்ட் பண்ணது தேவை. சோ அந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கு. அதுல இருக்க குழந்தைங்களை ப்ராப்பரா கொண்டு வரணும். ரீடிங் இஷ்யூ இல்லாம, ரைட்டிங் இஷ்யூ இல்லாம, அதாவது டிஸ்லெக்ஷியா, டிஸ்கிராஃபியா அப்படின்ற ப்ராப்ளம் கொண்டு வரணும் வெளியில அப்படின்னா ஃபோனிக் ரொம்ப சூப்பரான டூல் சார். இந்த லேர்னிங் மெத்தட் ஆக்சுவலா இது வந்து நீங்க இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த ஃபோனிக்ஸ் மட்டும் தான் சொல்றீங்களா? இப்போ தமிழ் மொழியிலயும் இதை கொண்டு வரலாமா? பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆக்சுவலா சோ ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட்ல நம்ம தான் தமிழ் ஒலிப்பியல் கொண்டு வந்துட்டு இருக்கோம். சோ இன்ஸ்பயர்ட் பை இந்த மாண்டசரி மெத்தடாலஜி, ஃபோனிக்ஸ், இங்கிலீஷ் ஃபோனிக்ஸ் எல்லாமே. சோ அதை பேஸ் பண்ணி இன்னும் டிஃப்ரெண்டா என்ன நாங்க பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். இப்ப தமிழ், இப்ப இங்கிலீஷ் கூட பாருங்க, அதர் லாங்குவேஜ் குழந்தைங்க என்ன பண்றாங்க, ABCDன்னு படிச்சுட்டு மக பண்ணும்போது கஷ்டப்படுறாங்க. ஆனா தமிழ் அப்படி இல்ல, ஒரே ஒளிதான் இருக்கு, ஒரே உச்சரிப்பு தான். அங்கேயுமே ஸ்ட்ரகிள் ஆறாங்க. அப்ப அந்த கஷ்டத்தை தெளிவுபடுத்தணும்னா நாங்க கொண்டு வந்திருக்கிறது என்னன்னா, இப்ப அந்த அப்படின்னா மைண்ட்ல பதிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். அப்ப அதுக்கு ஒரு ஆக்ஷன் நாங்க வச்சிருக்கோம். அந்த உச்சரிப்புகளுக்கே ஒரு கதை, ஒரு பாட்டு வச்சிருக்கோம். அப்ப என்ன ஆயிடும், அப்ப அந்த குழந்தை அப்படின்னா ஆனாலே காமனா சொல்றது அம்மா அப்பா. அப்ப அதை பேஸ் பண்ணி ஒரு கதை. இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா மழை, குழந்தை மழை மரம் சொல்லுவாங்க. அப்ப அதை சம்பந்தப்பட்ட ஒரு கதை பாடல். சோ எதை சொன்னா உங்க மைண்ட் ஞாபகம் வரும். சோ அந்த பேசிஸ்ல தமிழ் ஒலிப்பியல் கொண்டு வந்திருக்கோம். அதுவுமே இப்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. தமிழ் ஒலிப்பியல் நல்ல சேஞ்சஸ், அதுல பிழை திருத்தங்கள். சோ பேசிக் தமிழ் உச்சரிப்புகள் மட்டும் இல்லாம பிழைகள் இல்லாம எப்படி எழுதணும் அதுவும். இப்ப குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கே கோ உங்ககிட்டே கேட்கணும், கே கோக்கு எப்படி நீங்க அந்த கால எழுத்து போடணுமா வேண்டாமா அப்படின்ற டவுட் வந்து இன்னும் கூட நம்ம நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து ட்ரிக்ஸ் நாங்க எங்களுடைய உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ வந்து கேன்னு வச்சுக்கோங்களேன், கே நே சே சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய வாய் வந்து விரியும். அந்த குழந்தை வந்து அந்த ப்ரொனவுன்ஸ் கொக்குன்னு சொல்லுங்களேன், கொக்கு கொக்கு அப்படின்னு உங்க வாய் வந்துட்டு குவியும். எங்கெல்லாம் குவியுதோ அங்க கால எழுத்து போடணும், எங்க குவியலையோ அந்த இடத்துல கால எழுத்து போட வேண்டாம். சோ கே நே சே சொல்லி பார்த்தாலே உங்களோட வாய் விரியும், அதற்கு கால எழுத்து போட வேண்டாம். இன்னொரு முக்கியமானது வந்து லகரம். அதுல ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். ல வேறுபாடுகள் இருக்கு, அதே மாதிரி டர்ன வேறுபாடுகள் இருக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு எங்க நான் போடலாம், 2 சொல்லி நான் எங்க வரும், 3 சொல்லி நான் எங்க வரும், அது நமக்கே எழுத்துல வச்சுமா வீட்டுல மல்லிகளை சொல்லும்போது குழப்பம் இருக்கும்ல. ஐயோ எந்த நான் போடணும், 3 சொல்லியா 2 சொல்லினா அப்படின்னு போடும்போது குழப்பங்கள் இருக்கும். இப்ப பாருங்களேன், 3 சொல்லினா எங்கெல்லாம் ட வரிசை வருது, வேண்டும், மண்டபம், நண்டு, வண்டு, ட வரிசையை ஒத்தி எந்த ந ஒளி வருதோ இல்ல 3 சொல்லினா தான் இப்படி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ர வேறுபாடுகள் இருக்கு. பாத்தீங்களா, சின்ன ர பெரிய நம்ம ஏதோ சின்ன ர சொல்றோம், இந்த ர சின்ன ர, இது பெரிய ர சொல்றோம். அது நம்ம அப்படி யோசிக்கிறோம். பட் அது வந்து ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது, சிறிய விஷயங்களை பயன்படுத்த போதெல்லாம், அதாவது சிறுவர்கள், சிற்றூர், சிறுவன் அப்படின்னு சொல்லும் போதுதான் பெரிய ர வரணும். பெரியவர்கள், பெரியவன், பெரியது பெரிய சின்ன ஆப்போசிட்டா இருக்கும். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நிறைய இருக்கு தமிழ்ல. அது எல்லாமே இப்ப நாங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்குமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலக்கணம். சோ இலக்கணம் பாத்தீங்கன்னா இன்னும் கூட நிறைய, இப்ப உங்ககிட்டே குற்றியலுகரம் கேட்டா நீங்க உங்களுக்கு குற்றியலுகரம்னா யோசனை பண்ணுவோம். ஆனா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், எக்ஸாமினேஷனுக்காக படிச்சிருப்போம், கரெக்டுங்களா? ஆனா அந்த மாதிரி இருக்க கூடாதுன்றதுனால நாங்க இலக்கணத்துக்குமே வந்து தமிழ் ஒலிப்பியல கொண்டு வரோம். சோ குற்றியலுகரம்னா என்ன அப்படின்னு நீங்க ஒரு மாணவர்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னா அந்த மாணவர் என்ன சொல்லுவாங்க? இப்ப நீங்களே கேக்குறீங்க, குற்றியலுகரம் என்ன சார்? முன்னாடியே சொல்லியிருந்தா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன். இல்ல தெரியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்வீங்கல்ல, தெரியாதுன்றதே குற்றியலுகரம் தான். சோ அந்த ஊ வந்து உங்களுக்கு குறுகி ஓசையில உங்களுக்கு ஓடிக்கிறது. இப்ப குற்றியலுகரம் 1, 2, 3, 4 எல்லாமே குற்றியலுகரம் தான். சோ இந்த மாதிரி ஒரு இலக்கணத்தை கூட நம்ம வந்து டிஃபரெண்டா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு ஈஸியா புரியும், என்னைக்குமே மறக்காது. அப்ப நீங்க சொல்றத பத்தி ஒரு தனி கோர்ஸா இல்லாம ஆசிரியர்கள் இது வந்து கூடுதலா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா சார். தமிழ் ஒலிப்பியல் வந்து இலக்கணத்துக்கும் முக்கியம். ஏன்னா தமிழ் மொழி நம்ம மொழி. சோ நம்ம அம்மா மாதிரியான ஒரு நம்ம தாய்மொழி. நம்ம தாய்மொழியை படிக்கிறதுக்கே நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க, வேண்டாம் ஆஃப் பண்ணுங்க, வேற சப்ஜெக்ட் கொடுங்க, நாங்க ஹிந்தி எடுத்துக்கிறோம், பிரெஞ்சு எடுத்துக்கிறோம், அது குட். பட் ஆனா நம்மளுடைய தமிழ் மொழிக்கு நம்ம வந்து ஏதாவது செய்யணும்ல சார். நிறைய பேர்கிட்ட நாங்க வந்து ஆசிரியர்கிட்ட எல்லாம் போய் இதை நாங்க நிறைய ரிசர்ச் பண்ணி நாங்க இந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம். இன்னும் இலக்கணத்துக்கும் அடுத்தது நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம். தமிழ் ஒலிப்பியல் நாங்க இந்த மாதிரி புக் பண்ணிருக்கோம் சார். ஆக்சுவலா எல்லாமே சோ வந்து தமிழ்கள் எல்லாமே இப்ப ஏபிசிடி எப்படி ஆர்டர் படிக்கிறாங்க
ஆனா நாங்க வந்து போனிக்ஸ்ல ஸ்பிளிட் பண்ணி சொல்லி கொடுக்குறோம் குரூப்பா. அது ஆர்டராவே இருக்காது, ரேண்டமா தான் இருக்கும். அதே மாதிரி தமிழ் வந்து ஆர்டர்ல போகணும்னு அவசியம் கிடையாது. பட் நாங்களும் அதுக்கு ஒரு குரூப் மாதிரி பிரிச்சிருக்கோம். அந்த குரூப் ஆர்டர்ஸ்ல போகும்போது குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னா எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வந்து வரிசை முக்கியம் கிடையாது, அதை வச்சு என்ன பண்ணுவோம், மொழிகள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பிட்ட எழுத்துக்கள் தெரிஞ்சு அந்த குறிப்பிட்ட எழுத்து வச்சு ஒரு வார்த்தையை உருவாக்கிடுவாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 5 எழுத்து தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த 5 எழுத்தை வச்சு 10 வார்த்தைகள் உருவாக்க முடியும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் உருவாக்கிட்டே போவாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஏபிசிடி இங்கிலீஷ்ல படிக்கிறோம். ஏபிசிடி ஒரு 5-6 எழுத்து படிச்சுட்டா வேர்டு கிரியேஷன் கிடையாது. ஏபிசிடி என்ன வார்த்தை உருவாக்க முடியாது, லெட்டர்ஸ் மட்டும் வச்சு பண்ண முடியாது. அப்ப இதுவே நாங்க இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் குரூப்ல SATIPN ஒரு 6 லெட்டர் வச்சிருக்கோம். அதான் சொல்லுவோம். அந்த 6 லெட்டர்ஸ் மட்டும் வச்சு மோர் தென் 100 வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஆட், சாட், பின், டின், வேற லெட்டர்ஸே வேண்டாம். அப்ப குழந்தைங்க பாருங்க 6 லெட்டரே 100 வார்த்தை உருவாக்க முடியும் போது அப்ப எவ்வளவு ஈஸியா இருக்கு. ரீடிங் ரைட்டிங் சைட் பை சைடு வந்துச்சு லெட்டர்ஸ். அப்ப அதேதான் தமிழும். தமிழ் நம்ம அந்த வரிசை ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த எழுத்துக்களை வச்சு எப்படி ஒரு வார்த்தையை படிக்கலாம், எப்படி எழுதலாம் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வரிசையை சொல்லி கொடுத்தா போதும். நம்ம நிறைய 240 எழுத்துக்கள் நம்ம யூஸ் பண்ண போறதே இல்ல, தமிழ்ல டெய்லி யூஸ் பண்ணவே இல்ல. அப்ப எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், எது தேவை அதை தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணாலே போதும். சரி, இந்த ஆர்டரே கரெக்டா இருக்கும், நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஸ்டூடெண்ட். ஆக்சுவலா ஒண்ணு இல்ல, எங்க ஸ்டூடெண்டோட குழந்தை 2 வயசு 1.5 வயசு பாக்குறாங்க. நாங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நெக்ஸ்ட் கிளாஸ்லயோ நாங்க சொல்லிட்டு சவுண்ட் சொல்றாங்க. அப்ப டிஃபரன்ஸ் எங்களுக்கு தெரியுது பார்க்கும்போதே. ஃபீட்பேக் ஷேர் பண்ணணும் கிடையாது, நாங்க கிளாஸ் எடுத்து லைவா பாக்குறோம். ஆக்சுவலா அது உச்சரிப்பாவும் கரெக்டா வருமா? நல்லா பண்றாங்க சார். ஆக்சுவலா குழந்தை நல்லா பண்ணிட்டு பெரியரா சின்னரா அப்படிங்கிறது எழுத்துல அவங்களுக்கு வந்துருது, அது உச்சரிப்பா அந்த வருதா? அது வந்து எங்க வந்து ஸ்டார்ட் ஆகணும்ன்றத கூட நாம சொல்லி கொடுப்போம். இப்ப பறவை சொல்றோம், ஒற்றன்னு சொல்றோம். பறவையில வர்றதா ஒற்றன்லயும் வருது, ஆனா வித்தியாசம் மாறுது பாத்தீங்களா? அது எல்லாமே நாங்க டீச் பண்றோம் சார். ஆக்சுவலா அதுக்கான வேறுபாடுகள் எல்லாமே இருக்கு. எந்த எடுத்து சொல்லும் எப்படி அது வரணும். இப்ப க குரில் நெடில் இருக்கு, அதை எப்படி சொல்லி கொடுக்கலாம். இப்ப கன்ற போது அங்க ஒரு ஸ்டாப் இருக்கு, இக்குன்னும் போது ஸ்டாப். எல்லாமே இக்குன்னு வாங்க, இக்கு சொல்லக்கூடாது. நீங்க சொல்லி பாருங்களேன், இக்குனா ஒலி முன்னாடி கேக்குதா நமக்கு ஒலி. ஆனா யாரும் யூஸ் செய்யலாம நம்ம இக்கு இங்கிலீஷ்ல இப்ப வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா நாங்க சொல்லிக்கும் போது சொல்லி கொடுக்குறோம். காரணம் அக்கானா அங்க க்கு மட்டும் தான் வருது, இக்கு வரல. அப்ப எல்லாமே ஒலிகள் உச்சரிப்பு தப்பா போயிட்டு இருக்கு பாருங்க. ஐக்கா அப்படி வந்துருக்குல்ல, இப்ப இக்குன்னு சொல்லி கொடுத்தோம்னா அப்ப குழந்தைங்க ஈக்கா ஐக்கான்னு ஆயிடும். அப்ப இதுதான் ஈன்னு சொல்லாம வெறும் க்கு சொல்லி கொடுத்தா அக்கா அப்படி வந்துரும். அப்ப நிறைய என்னென்ன மாத்திரம் எது சரிப்பட்டு வரும் அது எல்லாமே நாங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த போனிக்ஸோ இல்ல இந்த மாண்டெசரி ட்ரைனிங்கோ இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால ஒரு ஆசிரியராகவோ இல்ல இயல்பாக ஒரு பெண்ணுக்கோ அவங்க என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பா இப்போ மாண்டெசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான் சார். ஒரு எல்கேஜி யூகேஜி இப்போ அவங்க பேஸ்ட் ஆன் அவர் குவாலிஃபிகேஷன், அவங்க குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கணும். இப்போ வந்து எம்ஃபில் படிச்சவங்களும் படிக்கிறாங்க, எம்டெக் படிச்சவங்களும் படிக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல்ல நாங்க ஒரு வேலை வாய்ப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க படிக்கிறாங்க. இல்ல கண்டிப்பா இதுக்கு டிகிரி அவசியமா? இல்லைங்க சார், 10th படிச்சவங்க படிக்கலாம் சார். ஆனா 10th படிச்சவங்களால இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து படிக்க முடியுமான்னு முதல்ல பாக்கணும். ஏன்னா அவங்க கெப்பாசிட்டி அவங்களுக்கு தான் தெரியும். கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு சைல்ட் சைக்காலஜி படிக்கணும், ஒரு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும், ப்ராப்ளம் சால்விங் வந்து அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். கிரியேட்டிவ் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இதுலயே வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒரு சாப்டர். சோ அதுல வந்து பழைய குழந்தைங்களுக்கு எப்படி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மூலமா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சோ இந்த கேட்டகரி எல்லாமே இருக்கு அப்படின்னா அவங்க 10th படிச்சிருந்தாலும் படிக்கலாம். ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு பிளே ஸ்கூல்ல வேலைக்கு போகலாம். இதே வந்து ஒரு ஹையர் கிரேட்ல இருக்க, அதாவது ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் MBA படிச்சவங்க இருக்காங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஜாப் கொடுக்குறாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அவங்க வந்து 4th 5th கூட அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. அந்த ஸ்கூலை பொறுத்துதான் சார். அதுக்கேற்ற மாதிரி சேலரியும் அவங்களுக்கு வரும். இதை ஜாயின் பண்ணும் போதே நிறைய பேர் கேட்பாங்க 10,000 சம்பளம் கிடைக்குமா, 20,000 அப்படிலாம் இல்ல. நம்மளுடைய ஸ்கில் என்ன இருக்கு நம்ம ப்ரூவ் பண்ணும் போதுதான் அந்த சேலரி நமக்கு கிடைக்கும். நம்ம ஒண்ணுமே கத்துக்காம போயிட்டு இவ்வளவு சேலரி கொடுக்க முடியும்னு கேட்க முடியாதுல்ல சார். சோ நம்ம திறனை நம்ம நல்லா வளர்த்துக்கிட்டாதான் நம்ம சேலரி கேட்க முடியும். மினிமம் பிளே ஸ்கூல்ல 7,000 8,000 தான் கொடுப்பாங்க. இதுவே இன்டர்நேஷனல் போர்ட் ஸ்கூல்ஸ்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 25,000 கூட earn பண்றாங்க. இது டீச்சர்ஸ்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னீங்கன்னா பேரண்ட்ஸ்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கிறேன். ஒரு நல்ல மாண்டெசரி டீச்சர் அவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க, இந்த விஷயங்கள்லாம் மாணவர்கள் கிட்ட அந்த சேஞ்சஸ் தெரியுதா அப்படிங்கறத ஒரு பேரண்ட்ஸ் எப்படி கவனிக்கணும்? சரியான ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்கோமா, சரியான டீச்சர் கிட்ட தான் நம்ம சேர்த்திருக்கோமா அப்படிங்கறத அவங்க எப்படி கவனிக்கணும்? சார் ஆக்சுவலா வந்து இப்ப நாங்க கிளாஸஸ் எடுக்கும் போது என்ன சொல்லுவோம் டீச்சர்ஸ் கிட்ட, இப்போ ஒரு பேரண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கேள்வி கேட்பாங்க, என் பையன் பேர் குறை சொல்லிட்டே இருக்கீங்களே. இப்ப என்ன சொல்லுவோம், மேம் என்ன மேம் இது படிக்கவே மாட்டான், சொல்றது கேட்க மாட்டான், ரொம்ப நாட்டியா இருக்கான் அப்படி ஒரு டீச்சர் சொல்றதுக்கும், மேம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பரா இருக்காரு, நல்லா பண்ணிட்டு திடீர்னு ஒரு சேஞ்சஸ் தெரியுது, ப்ராப்ளமா நாங்க எங்க சைட்ல பாத்துட்டு இருக்கோம்.
நீங்க வீட்டுல பாருங்கன்னு ஒரு சின்ன கைடன்ஸ் பேரண்ட்ஸ் கொடுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேரண்ட்க்கு ட்ரஸ்ட் வந்துடும். என்ன குறை சொல்லல, ஒரு நெகட்டிவ் விஷயம் தான், பட் கன்வே பண்ற விதியும் பாசிட்டிவா இருக்குல்ல. அப்ப ஒரு பேரண்ட் என்ன இப்ப ஒரு ட்ரஸ்ட் வந்துடும், ஓகே நல்லா கவனிக்கிறாங்க, நம்ம கிட்ட சொல்றாங்க என்ன நடக்குது, என்ன ஃபாலோ பண்ணணும். அப்போ ஒரு டீச்சர் அந்த கன்வே பண்றத நெகட்டிவ் விஷயத்தையும் பாசிட்டிவா கன்வே பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் வந்துடும். எவ்ரி மந்த் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும் போதும் காமனா, அதாவது இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்னு கிடையாது, நல்லா பண்ற விஷயத்த சொல்லி மேம் நாங்க ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே நல்லா இருக்கு, சடன் சேஞ்ச் தெரியுது பாருங்க, அதை நீங்க வீட்டுல கவனிக்க நாங்களும் கவனிக்கிறோம், அதுக்கான டிப்ஸ் நாங்க இப்பதான் ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்கோம், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலாம். சோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே பேரண்ட்ஸ் ட்ரஸ்ட் வந்துடும் சார் ஆட்டோமேட்டிக்கா. சோ அட்மிஷன் எடுக்கும் போதே ஒரு குழந்தை வராங்க, பேரண்ட் வராங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆயிடுது, மாண்டசரி எஜுகேஷன் வரும்போது என்ன நீங்க எப்ப ஒரே விளையாட்டு தான் ஸ்கூல்ல, எப்படி நீங்க ரைட்டிங் கொடுக்க மாட்டீங்களா, ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டீங்களா, என்ன நீங்க எப்ப பாரு இதை விளையாட வச்சு அனுப்புன்னு கேக்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. சோ அப்ப எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேரண்ட் வரும்போது சொல்லுங்க, நாங்க ஃபாலோ பண்றது மாண்டசரி மெத்தடாலஜி, இதுல எல்லா சிலபஸ் இன்டெகிரேட் ஆயிருக்கு. சோ ரைட்டிங்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட மோட்டார் ஸ்கில்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், பிசிக்கல் டெவலப்மெண்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சோ பிசிக்கல் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு தான் காக்னிட்டிவ் திங்கிங், எப்படி திங்க் பண்ணணும் ஒரு விஷயத்த அதுல சரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கான சோசியல் ஸ்கில், எப்படி மத்தவங்கள்ட்ட பழகணும், சோ அதுல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் நாங்க ரைட்டிங்குள்ளே போகணும். ஏன்னா பேசிக் அடிப்படை தெரியாம அதுக்குள்ள வந்துட்டா கஷ்டம் இல்ல சார். சோ அப்ப பேரண்ட்ஸ் தெரிஞ்சிடும், ஓகே அப்ப இந்த ஸ்கூல்ல இதுதான் பண்றாங்க, அப்ப அப்படி பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இதுக்காக தான் பண்றாங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்குதான் சார் மாண்டசரி மெட்டீரியல்ஸே நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்குமே வந்து இந்த பென்சில வந்து எப்படி ஹோல்ட் பண்ணணும்ன்றதுக்கு தான் அந்த மெட்டீரியல்ஸே ட்ரெயின் பண்றோம். சோ அதுல இருந்து தான் அந்த எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து மோட்டார் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். அது அப்போ ஒரு நல்ல ஒரு மாண்டசரி டீச்சரா இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட்லி என்னன்னா அவங்க நெகட்டிவா எந்த விஷயங்களும் சொல்லாம நெகட்டிவ் விஷயத்தை கூட பாசிட்டிவா எப்படி பேரண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணணும்ன்றது இம்பார்ட்டன்ட். ஒரு பென்சில் சார் குழந்தைக்கு கூட 3 வயசு 4 வயசு குழந்தை பிளே குரூப் டீச்சர் எழுத சொல்றாங்க, ஆனா அந்த குழந்தை எடுத்தோட பிடிக்காது, அந்த பென்சில் கிராஸ்ன்னு சொல்லுவோம், 3 fingers பிடிக்க வராது, அந்த குழந்தை இப்படி பிடிச்சிருக்கும், ஃப்ரீயா விட்டுடுங்க. ஏன்னா குழந்தைங்கள்ட்ட எப்பவுமே வந்து நீங்க எழுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அன்கண்ட்ரோல்டு ஸ்கிரிபிளிங் கொடுக்கணும். ஸ்கிரிபிள் பண்ணு, ஃப்ரீயா ஸ்கிரிபிள் பண்ணு, இதுக்குள்ளன்னு கிடையாது. அப்ப பண்ணும்போது என்ன ஆயிடும்னா ஃப்ரீயா ஒரு மெட்டீரியல் ஹேண்டில் பண்றாங்க, அப்புறம் கண்ட்ரோல்டா மாத்தணும், ஒரு ஷேப் கொடுத்து அதுக்குள்ள ஸ்கிரிபிள் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் டாட் மெத்தட், கனெக்ஷன்ஸ், ட்ரேசிங் எல்லாமே போய் பழக பழக ஒரு ஃபியர் போயிடும், ஓகே என்னால பிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் ஒரு ரைட்டிங்குள்ளே வருவாங்க. ஏன்னா ஸ்கிரிபிள் பண்ணும்போது தடுக்கிறாங்க, ஐயோ இங்க இருக்காது அங்க இருக்காது, வீட்டுல சரி எங்க இடத்துல, பட் நான் ஆக்சுவலா குழந்தைங்க ஃப்ரீயா விடுங்க, அந்த ஸ்கிரிபிளிங் இருந்தாலே ஒரு ஃபியர் போய் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், என்னால இந்த மெட்டீரியல் பிடிக்க முடியுது. மேம் சொன்ன மாதிரி அந்த மாண்டசரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இன்டைரக்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் ரைட்டிங் தான். நீங்க எடுத்தோட பென்சில் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த மெட்டீரியல்ஸை கொடுத்து அந்த ஹேண்டில் பண்ண சொல்லுங்க, அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. அது வந்து ஷேப் வந்து வேரி ஆகும் சார். சோ பிங்க் டவர் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெருசு, கொஞ்சம் கொஞ்சமா சைஸ்ல டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்ப அந்த குழந்தைங்க அரேஞ்ச் பண்ணும்போது இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபைனல் ஸ்டெப் இவ்வளவு குட்டியா வந்து டைனியா, அப்ப என்ன ஆயிடும், அந்த டைனி தான் அவங்க பென்சில் ஹோல்ட் பண்ற அந்த மெத்தட் ஆக்சுவலா. சோ அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா வரும், அதான் இன்டைரக்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் ரைட்டிங். சோ அதான் மெத்தட் ஃபுல்லா மாண்டசரி. இப்போ பெண்கள் குறிப்பாக ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேர் வந்து வீட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அதே நேரம் ஸ்கில்ஸ் வச்சிருப்பாங்க, அதை எப்படியா நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க, அது மூலமாக வருமானமோ ஏதோ ஈட்டலாம்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான சப்போர்ட் பண்றீங்க? கண்டிப்பா சார், நிறைய பெண்கள் வந்து படிச்சிருக்காங்க, வீட்டுல வந்து ஸ்கில்ஸ் கத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஹேண்ட் ரைட்டிங் பண்ணுவாங்க, அபாகஸ் கத்துக்கிறாங்க, வேதிக் மேத்ஸ், போனிக்ஸ், டிராயிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லா நாலேஜ் அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஆனா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தெரியல நிறைய பெண்களுக்கு. இல்ல வெளியே போய் ஒரு இடம் பிடிக்கணும்னா கமர்ஷியலா ரேட்டு, கரண்ட் பில்லு நிறைய சார்ஜஸ் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு வந்து நாங்க எங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து சாம்பியார்ட்ஸ், எங்களோட ஆர்கனைசேஷன் தான். இந்த ஆர்கனைசேஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னா, வீட்டுல இருக்கிற லேடிஸ்க்கு சோ அவங்களுக்கு வந்து ஒரு பிராண்ட் நாங்க அவங்களுக்கு பிராண்டாவே கொடுக்குறோம். சோ அவங்களுக்கு வந்து எங்க பிராண்ட் கீழே அவங்க ஒர்க் பண்ணலாம், அதாவது கிளாஸஸ் எடுக்கலாம், அவங்களே பேமெண்ட் எல்லாமே பண்ணலாம். அதுக்கு தேவையான யூனிஃபார்ம்ல இருந்து புக்ஸ், கிரேட் எக்ஸாமினேஷன் சப்போர்ட், சர்டிபிகேட், நாங்க குழந்தைகளை மட்டும் பாக்குறதுல பேரண்ட்ஸ்க்கும் பாக்குறோம். சோ பேரண்ட்ஸோட இப்ப குழந்தைங்களை வந்து ஜாயின் பண்றாங்க உங்ககிட்டனா பேரண்ட்ஸ்க்கும் நாங்க வந்து அவங்களை எம்பவர் பண்றோம், எப்படின்னா என்கரேஜ் பண்றோம். சோ எல்லாமே ஒரு குழந்தையாவும் நாங்க வந்து குழந்தைங்களுக்கும் எம்பவர் பண்றோம், அந்த விமனையும் எம்பவர் பண்றோம். சோ அவங்க வந்து சாம்பியான்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க டீச்சர் லைசன்ஸ் வாங்கிட்டு அவங்க கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான போர்டிங் எப்படி நீங்க வைக்கணும், எங்களோட சாம்ப் நம்பர், டீச்சர் லைசன்ஸ் நம்பர் அவங்களுக்கு கொடுக்குறோம். அதனால அவங்க ஏர்ன் பண்ணிப்பாங்க சார். சோ கஷ்டப்பட தேவையில்லை, அவங்களுடைய நேம்லயே நாங்க அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கான உதவிகளும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நிறைய பேர் வந்து நான் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா டீச்சிங்ல ஒரு சப்போர்ட் இருக்கு, தொழில் தொடங்குறதுக்கான சப்போர்ட்டாக அது மாதிரி எதுவும் பண்றீங்க? கண்டிப்பா சார், நாங்களே
நாங்களே பாலாஜி வொகேஷனல் அகாடமில வந்து 300 கோர்சஸ் சுய தொழிலே சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். இது வந்து ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம், நிறைய பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கும் இந்த வொகேஷனல் எஜுகேஷன்ல. சோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இது எப்படி ஒரு லைசன்ஸ் வாங்குறது, இது எப்படி ஒரு நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. இதுக்கு கூட நாங்க ஹோம் பிசினஸ் கைடு அப்படின்னு ஒரு புக்கு கூட வெளியிட்டோம், பெண்களுக்கு இலவசமாகவே எல்லாருக்குமே கொடுத்தோம். இதுக்காகவே நாங்க ஒரு ஆர்கனைசேஷன் அவள் அரண், அவளுக்கு அவளே அரண் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து நாங்க கொண்டு வந்தோம். இது வந்து மகளிர் சுய தொழிலுக்கான ஒரு கைடுன்னு சொல்லாமே. அப்படி இல்லைன்னா அவங்க கால் பண்ணாங்க, ஏதாவது டவுட்னா கால் பண்ணலாம், எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாவது கால் பண்ணி கிட்ட கேட்டாங்க, நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு ஹெல்ப் சென்டர். சோ அவள் அரண் வந்து மகளிர் சுய உதவிக்கான ஒரு ஹெல்ப் சென்டரை நாங்க இதுல எந்த விதமான கட்டணமும் இல்ல, எந்த வித கட்டணமும் இல்ல. ஆனா வந்து அவங்க கேள்விகள் வந்து கரெக்டான கேள்விகளா இருக்கணும். சில பெண்கள் என்ன பண்றாங்க, போன் பண்ணிட்டு நீங்க ஏதோ பண்றீங்களே, நாங்க என்ன பண்றது, இப்படி கேள்வி கேட்பாங்க. சோ முதல் விஷயம், பெண்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றதுல ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க கால் பண்ணி இதுல எங்க லைசன்ஸ் வாங்கலாம், FSI எங்க வாங்குறது, GST என்ன, இப்படி கேட்டாங்கன்னா நாங்க அவள் அரண் மூலமா அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கும். இப்போ உங்களுடைய அகாடமி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு அப்படிங்கறத வந்து வெப்சைட்லயும் பார்க்க முடியுது, நீங்களும் சொன்னீங்க. அதை தாண்டி வேற எந்த மாதிரியான அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? ஆமா சார், நாங்க பெஸ்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி அப்படின்றது அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். நிறைய ரோட்டரி ஆர்கனைசேஷன், நிறைய NGOஸ்ல நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அதை தாண்டி இப்போ நாங்க Feb 1 அண்ணா சென்டினரியில எங்களோட கிராஜுவேஷன் பண்ணோம். அதுல எங்களுடைய 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. மொத்தமே நாங்க வந்து இயர்லி வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மேல படிக்கிறாங்க. முடியறவங்க அன்னைக்கு ஃபுல்லா வந்தாங்க. ஒரு 400 டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்னா சேர்ந்து பிங்க் டவரை வந்து அவங்களே பண்ணது, அவங்களே வீட்டுல பண்ண வச்சு நாங்க எல்லாரையுமே கொண்டு வந்தோம். பிங்க் டவர் அவங்களே பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. ஒரு 15 டிஃப்ரெண்டா ஒரு 15 ஐட்டம்ஸ் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார். அது வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன்ல நாங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இது வரைக்குமே யாருமே பண்ணல, எந்த இன்ஸ்டிடியூஷனும் பண்ணல, நாங்க தான் ஃபர்ஸ்ட். அது வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் பிங்க் டவர் மேக் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம் சார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஈவெண்ட். லாஸ்ட் இயர் கூட ஃபோனிக்ஸ்க்கு பண்ணோம் சார். இதே மாதிரி எல்லா டீச்சர்ஸும் ஒன்னா சேர்ந்து 20 மினிட்ஸ்ல எல்லா சாங்கும் 42 சவுண்ட்ஸ் இருக்கு, அதோட சவுண்ட் சாங் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாடணும். அது ஒரு பெரிய விஷயம். அது லாஸ்ட் இயர் Feb 1 அது எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. ஏன்னா எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாமே ட்ரெயின் ஆகுறாங்க அப்படின்றது எங்களுக்கு அப்பதான் பிங்க் டவர் அவங்களே பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட். ஜஸ்ட் ஒரு 1 hour ட்ரைனிங் தான் சார். எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தோம். அவங்களா வீட்டுல இருந்து நிறைய குழந்தை கூட வச்சிருக்காங்க, பட் ஸ்டில் அவங்க செய்யணும்னு ஒரு ஆர்வம், அவங்களா கையில செஞ்சு கொண்டு வந்து அழகா சூப்பரா பண்ணிட்டாங்க. குறிப்பா நீங்க பெண்களை மையப்படுத்தி இதெல்லாம் பண்றதுனால மகளிர் தினம் வருது, அதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? உங்ககிட்ட வந்து சேரணும், பயிற்சி எடுத்துக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம்? இப்ப மகளிர் தினத்துக்கு நாங்க ஒரு 2 விஷயங்கள் கொடுத்தோம். மார்ச் 8 நெருங்கிட்டு இருக்கோம். சோ இப்ப வந்து நிறைய பெண்களுக்கு வந்து பணம் தான் ஒரு தடையா இருக்கு அவங்களுடைய திறனை வெளிக்காட்டுறதுக்கு. அதனால நாங்க அபாகஸ் 8 லெவல், போனிக்ஸ், வேதிக் மேக்ஸ் 4 லெவல் எல்லா கோர்சஸுமே வந்து அது முத்ராவும் கொடுக்குறோம். யோகால முத்ரா கொடுக்குறோம். சோ இந்த வெல்னஸ்க்காக எல்லா பெண்களுக்கும் முத்ராவும் சேர்த்து கொடுக்குறோம். இது ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறோம். இதுக்கு வந்து நாங்க வெறும் சர்டிபிகேட் ஃபீஸ் மட்டும் தான் கலெக்ட் பண்றோம். ஏன்னா ஒவ்வொரு ட்ரைனிங்குமே கண்டிப்பா அபவ் 10,000 வர்த் உள்ள ஒரு கோர்ஸ் தான். சோ இது 4மே ஃப்ரீயா தான் கத்துக்க போறாங்க. லைவ் இன்டராக்ஷன் செக்ஷன் தான். சோ மிஸ் பண்ணவங்களுக்கு ரெக்கார்டிங்கும் கொடுத்துறோம். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து எங்களால முடியலங்க, எங்களுக்கு ஏதாவது நாங்க சம்டைம்ஸ் ஏதாவது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னன்னு கேட்பாங்க. அந்த டைம்ல நாங்க ரெக்கார்டிங்கும் கொடுத்துக்கிறோம். இந்த 4 மாசம், இந்த 3.5 மாசம் கோர்ஸ் அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவையான அவங்களே ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க வீட்லயே இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்றதுக்கான எல்லா ஹெல்ப்புமே நாங்க வந்து கொடுக்கலாம் பிளான் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, இன்னொரு கோர்ஸ் ஒன்று பிளான் பண்ணிருக்கோம். சோ நிறைய பேருக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இன்னைக்கு ஒரு பிளே ஸ்கூல்ல 4 ஸ்பெஷல் குழந்தைங்க வருது அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக நாங்க டிப்ளமா இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஃப்ரீ ஆப்ஷன் கொடுக்குறோம். சோ புக்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் நாங்க கலெக்ட் பண்ணுவோம். எப்பவுமே 6 மாசம் கோர்ஸ் இது. சோ அந்த கோர்ஸ் 2 கோர்சஸும் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஸ்பெஷல் எஜுகேஷன் பிளஸ் மாண்டசரி ஃப்ரீயா கத்துக்கறாங்க. சோ டீச்சிங்கும் தெரிஞ்சுக்கறாங்க, ஸ்பெஷல் குழந்தைகளை ஹேண்டில் பண்ற மெத்தடும் தெரிஞ்சுக்கறாங்க. இது வந்து இந்த மகளிர் தினத்தை ஒட்டி மட்டுமா? இல்ல சார், நாங்க வந்து நிறைய விஷயங்கள் தேடிட்டே இருப்போம். அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆவல் எங்களுக்கு இருக்கு. அது குறிப்பிட்ட சில நேரங்கள் வரும். அந்த நேரத்துல இந்த மகளிர் தினத்துக்காக நாங்க கொடுக்கறோம் பிளான் பண்ணிருக்கோம் சார். இத வந்து நேர்ல வந்து தான் கத்துக்கணுமா இல்ல ஆன்லைன்ல வரலாம்? இல்ல சார், ஆன்லைன்லயே கத்துக்கலாம். ஆன்லைன் எங்க இருக்கிறவங்களும் கத்துக்கலாம். கத்துக்கிட்டு கண்டிப்பா அவங்களால வீட்ல இருந்து earn பண்ண முடியும்.